ஹாய் கியூட்டீஸ். இதான் உங்கள் ஷூஷி சேனல். இதில் வந்து இனிமேல் நம்ம கொரியன் ட்ராமா, சைனீஸ் ட்ராமாலாம் தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே துறைமுகத்தை காட்டுறாங்க. அதில் வந்து ஒரு பையன் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்கான். வேலை பார்த்துட்டு உள்ளே போகிறான். உடனே அவங்க அங்கிள் சொல்கிறாங்க, நீ தான் இங்கே வந்து யங் மாஸ்டர், நீ என்னடானா இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்க, நீ வந்து உன் படிப்புக்கும் அறிவுக்கும் பேசாமல் நீ வந்து ஒரு டாக்டர் ஆகலாங்களா? எங்கள் அப்பா இந்த மாதிரி என் டாக்டருக்கு படிக்க வச்சு தான் இப்போ நான் வந்து திருப்பி வந்து பார்க்கும்போது எங்கள் அப்பா இப்போ இதோட இல்லை. மாஸ்டர் வந்து வெளியே போயிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் சாப்பிட்டுட்டு. அப்போ தண்ணிக்குள்ள வந்து ஒரு மீனை காட்டுறாங்க. ஒரு பெரிய கடலில் மர்மெய்டு உட்காந்துருக்கு. மர்மெய்டு உட்காந்து அது கடலில் ரசிச்சிட்டு இருக்கு. அப்போ அவங்க அண்ணன் வந்து என்ன இங்கே பண்ணிட்டு இருக்க தங்கச்சி அப்படின்னு கேட்கும்போது மர்மெய்டு சொல்கிறா, நான் வந்து இந்த மாதிரி வந்து கரைக்கு போக ஆசைப்பட்றேன், எனக்கு வந்து அங்கே இருக்க சாப்பாடெலாம் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறா. இந்த மாதிரி அவன் வந்து 2 மாதத்துக்கு முன்னாடி கியூமனோட ஃபுட்டை சாப்பிட்டதுக்கப்புறம் இன்னும் அவன் அதனால் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். உனக்கு அது தெரியாதா? அதுக்கு கடல் கன்னி வந்து, நானும் சாப்பிட்ருக்கேன் இந்த மாதிரி அவங்க வந்து கடலில் தூக்கி போட்ட சாப்பாடு நானும் சாப்பிட்ருக்கேன், ஆனால் எனக்குலாம் எதுவும் ஆனது கிடையாது. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறான், உனக்கு அறிவே இல்லையா, அவன்கிட்ட தான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரிலாம் சாப்பிடக்கூடாது, நீ திருப்பி திருப்பி அதே தப்பே பண்ணுற, அவங்களுக்கு வந்து தேவையில்லைன்னு தான் தூக்கி போடுறாங்க, அப்படின்னா அந்த சாப்பாடு வந்து கெட்டு போச்சுன்னு தான் அர்த்தம், உனக்கு அது புரியாமல் நீ எடுத்து எடுத்து சாப்பிட்டுருக்க அப்படின்னு அவங்க திட்டுறான் அவங்க அண்ணன். மெம்மன் சொல்கிறா, எனக்கு அதெல்லாம் தேவை கிடையாது, அந்த சாப்பாடு டேஸ்ட்டாக இருந்துச்சு நான் சாப்பிட்டேன், ஆனால் எனக்குலாம் இது ஆகாது, நான் ரொம்ப பவர்ஃபுல் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு. அதுக்கு அண்ணன், நான் 1000 வருஷமாக இங்கே வாழ்ந்திருக்கேன், நான் வந்து 2 தடவை நிலத்துக்கு போயிருக்கேன், இப்போ அங்கே வந்து டீமன் கேச்சர்லாம் இருப்பாங்க, இப்போ நீ எங்கள் நிலத்துக்கு போனதுக்கப்புறம் உடனே அவங்க பிடிச்சிட்டா நீ எங்கே போவ சொல்லு பார்ப்போம், அதுவும் இல்லாமல் நீ எப்போமாவது ஃபாஹாயை பற்றி நீ வந்து கேள்விப்பட்டிருக்கியா அப்படின்னு அவங்க அண்ணன் கேட்குறான். நம்ம மர்மெய்டில் எனக்கு தெரியாது, இப்போ அதுக்கு என்ன அப்படின்னு கேட்குறான். அப்புறம் டீமன் கேச்சரை காட்டுறாங்க. அவன் பேர் வந்து ஜின். அவன் வந்து ஒரு டீமனை வந்து வேட்டையாடிட்டு இருக்கும்போது அந்த டீமன் சொல்கிறான், என்னை வந்து கொன்றாத, நானா உனக்கு வந்து எசன்ஸ் கொடுக்குறேன், என்னை மட்டும் கொன்றாத, விட்டுரு நீ அப்படின்னு சொல்கிறான். எனக்கும் அதுக்கப்புறம் ஜின்னுக்கும் வந்து ஃபைட் நடக்குது. ஜின் வந்து சாவடிச்சு எசன்ஸ் வந்து டீமன் கேச்சரான ஜின் வந்து ரூம்குள்ளே போகிறான். அங்கே வந்து ஒரு பொண்ணு வந்து படுத்திருக்கான். அந்த பொண்ணு பேர் வந்து மிங். அந்த பொண்ணுக்கு வந்து அந்த டீமனை அழைச்சி வந்து அவன் எசன்ஸ் எடுத்திருப்பான். அந்த எசன்ஸ் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து அவன் கொடுக்குறான். அந்த பொண்ணை வந்து ஜின் வந்து அப்படி பார்க்கான். அந்த பொண்ணுக்கு ஆனால் வேற லைட்டாக விரல் வந்து அசையுது. கேலரி முன்னாடி கூட்டமாக இருக்குது. இந்த மாதிரி என்னோட மாஸ்டர் வந்து தூங்கிட்டு இருக்காங்க. அண்ணன் ஒருத்தனை காட்டுறாங்க. அவன் வந்து ஒரு பெரிய ஷாப் வச்சுருக்கான். அவன் வந்து இந்த மாதிரி கர்டன்ஸ் அதெல்லாம் விற்க வேண்டியவன். அவனோட கஸ்டமர்ஸ் நிறைய கேர்ள்ஸ் வராங்க. அந்த கடையிலே வேலை பார்க்குற ஒருத்தன் வந்து வாரான், மிஸ்டர் சாங், நீங்கள் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து ஃபேப்ரிக் ஆர்டர் போட்டிருந்தீங்களா, அது இப்போ டெலிவரி ஆகிருக்கு, வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து மாஸ்டர் ஷங்க் வந்து ஷாக்காகி போய் பார்க்காங்க அது என்ன ஃபேப்ரிக்குன்ட்டு. அப்புறம் அந்த கஸ்டமர்ஸ் அதை பார்த்துட்டு, இந்த ஃபேப்ரிக் ரொம்ப நல்லாவே இருக்குது, இதை நாங்களே வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து நம்ம ஷங்க் வந்து, இல்லை இது வந்து அப்படி கிடையாது, இது வந்து எனக்கு நான் ரொம்ப மாதத்துக்கு முன்னாடி வந்து ஆர்டர் போட்டது, எனக்கு இப்போ ஒரு கேங்ஸ்டர் கும்பல் வருது, அவங்க வந்து அந்த கம்பெனி எல்லாருமே வந்து அடித்து நொறுக்குறாங்க, இந்த மாதிரி மாஸ்டர் வெளியே வந்து என்ன நடக்குன்னு பார்க்காங்க. அப்போ வந்து அந்த கேங்ஸ்டரோட ஹெட் வந்து சொல்கிறான், இந்த மாதிரி இவனை பிடிச்சிட்டு வாங்க, இவனுக்கு நல்லா வச்சு செய்வோம், இந்த மாதிரி சொல்லி வந்து யங் மாஸ்டர் வந்து அவங்களோட இடத்துக்கு வந்து கூப்பிட்டு போகிறாங்க. அங்கிள் ஜின் வந்து அந்த இடத்துக்கு வராங்க. அவன் வந்து இந்த மாதிரி காசும் கொடுத்துட்டு வந்து, தயவு செய்து வந்து தடவை நம்ம மன்னிச்சு விட்டுருங்க, இந்த மாதிரி நாங்கள் வந்து நீ காசு கொடுக்க வந்து மறந்துட்டோம், இந்த மாதிரி அவனை மன்னிச்சு விட்ருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து அந்த கேங்ஸ்டரோட ஹெட் வந்து யங் மாஸ்டர் போய், இந்த மாதிரி வந்து அவங்க அங்கிள் மாதிரி நடந்துக்கோ, இந்த மாதிரி வந்து எனக்கு வர வேண்டிய காசெல்லாம் நீ வந்து கரெக்டாக கொடுத்துடணும், இனிமேல் இந்த தடவை நான் வந்து மன்னிச்சு விட்றேன் உன்னைய அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேங்ஸ்டர் ஹெட் வந்து போகிறான். ஷென் வந்து வீட்டுக்குள்ளே போகிறான். அவங்க அண்ணன் பேர் வந்து ஜின். யங் மாஸ்டரோட அங்கிள் பேரும் ஜின்னுனால நான் வந்து ஜின் டூன்னு சொல்லிக்கிறேன். ஆனால் உனக்காக நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பாரு, இந்த கிளாஸ் வந்து நல்லா இருக்குல்ல, நான் உனக்காக தான் இது வாங்கினேன், இதை நீ போட்டோன்னா ரொம்ப அழகாக இருப்ப, உனக்காண்டியே வந்து இந்த கிளாத் வந்து உருவாக்குன மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து ஷன் சொல்கிறான். அண்ணா, இங்கே வந்து ஒரு புது வந்து ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அவங்களோட மேனேஜருக்கு வந்து நான் வந்து ட்ரெஸ் தச்சு கொடுத்தேன், அது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் வந்து அந்த ரெஸ்டாரண்ட் ஓப்பனிங்க்கு வந்து என்னை கூப்பிட்ருக்காங்க, அதனால் நீயும் வாரையாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஷென் வந்து கூப்பிடுறான் அவங்க அண்ணனை. அண்ணா ரெஸ்டாரண்ட்டுக்கு என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்கிறான். ஷென் சொல்கிறான், அண்ணா உங்களுக்கு வந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து உங்களுக்கு தெரியும்ல, அவன் வந்து ஒயிட்டுங்கிற கம்பெனி வந்து நடத்திட்டு இருக்கான், அவங்க அம்மா அப்பா வந்து இந்த மாதிரி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க அண்ணா, அதுவும் இல்லாமல் அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான், அவன் வெயிட் கூட ரொம்ப மெலிஞ்சு போயிட்டான், இப்போ அவன் ரொம்ப கஷ்டப்படுறான், ரொம்ப லோன்லியாக இருக்காண்ணா, உங்களுக்கு நான் எனக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்லியிருக்கோம்ல அண்ணா. அதுக்கு பதில் சொல்லாமல் அவங்க அண்ணா வந்து, இந்த மாதிரி வந்து கே கலர் ட்ரெஸ்ஸஸ்லாம் எனக்கு நல்லா இருக்குமா. ஹெட் மாஸ்டர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறான். இந்த மாதிரி நான் வந்து ஹையர் ஸ்டடீஸ்க்காண்டி வெளிநாட்டுக்கு என்னை அனுப்பி வச்சிட்டேங்க, ஆனால் அனுப்பி வச்சதுக்கப்புறம் நான் வந்து இங்கே பார்க்கும்போது நீங்கள் உயிரோடே இல்லை அப்பா அம்மா, இப்போ நான் தனியாக எப்படி இந்த மாதிரி கம்பெனியை வந்து நான் வழி நடத்துவேன்,
இப்போ வந்து பை ஃபேமிலியில் வந்து நான் தான் இப்போ கஷ்டப்பட்டு வந்து எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கேன், அந்த பிஸ்னஸ் எல்லாத்தையும். திருப்பியும் வந்து மெர்மைட் ஷியாவை காட்டுறாங்க. அவள் வந்து சொல்கிறா அவங்க அண்ணன்ட்ட, இந்த மாதிரி நான் வந்து லேர்னுக்கு போகணுன்னு ஆசையாக இருக்கேன்னா, அங்கே போய் நாங்கள் சாப்பாடெலாம் சாப்பிடணும், நாங்கள் ஷவர் பண்ணணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு அவங்க அண்ணன் வந்து, இல்லை அங்கே போகலான்னு நான் சொல்லியிருக்காங்களாங்க, டீமன் கேச்சர்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லான கேச்சர்ஸ்லாம் இருக்காங்க, அவங்க உன்னைய பார்த்தா கொன்றுவாங்க அப்படின்னு சொல்கிறான். ஷியா வந்து கோச்சிட்டு வந்து தண்ணிக்குள்ளே போயிட்டா. அப்படியே தண்ணிக்குள்ளே போய் ஒரு நிலத்துக்கு வந்து போகிறா. ஷியா வந்து நிலத்துக்கு போனோடனே அவளுக்கு வந்து கால் வந்ததுக்கப்புறம் அவள் நடக்க முடியாமல் கஷ்டப்பட்டு நடந்து போகிறா. அங்கே வந்து ஒரு குடிசை போட்டிருக்காங்க. அந்த குடிசையில் வந்து ஒரு ட்ரெஸ் வந்து காஞ்சிட்ருக்கு. அந்த ட்ரெஸ்ஸை வந்து நம்ம ஷியா வந்து அப்படியே யாருக்கும் தெரியாமல் மெல்ல எடுத்து போட்டுட்டு அப்படியே மெல்லமாக நடந்து போகிறா அந்த பக்கமாக. அங்கே நம்ம யங் மாஸ்டர் வந்து குளிச்சுட்ருக்கான். மர்மைட் வந்து என்னடா மெல்லமாக ஏதோ சவுண்டு கேட்குன்னு சொல்லிட்டு கீழே எட்டி பார்த்தா அங்கே வந்து ஒரு 2 கால் தெரியுது. அச்சச்சோ, மனுஷன் நான் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கான், ஐயோ குளிச்சிட்ருக்கானா, அச்சச்சோ நம்மளை பார்த்துட்டான்னு சொல்லிட்டு மர்மைட் வந்து பயப்படுறா. பயந்து அப்படியே மெல்லமாக நடந்து போகிறா. என்னடா யங் மாஸ்டர் என்ன சவுண்ட் கேட்குன்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தா அங்கே ஒரு பொண்ணு. அதை பார்த்தோன்னே பயந்தடிச்சு கையில் வச்சுக்க தண்ணியை வந்து அப்படியே தூக்கி மர்மைட் மூஞ்சிலே தூக்கி வீசிட்டா. மர்மைட், எதுக்கு இந்த மாதிரி நீ பண்ண, எப்படி நீ என் மூஞ்சில் வந்து தண்ணி ஊற்றுற, உனக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. அதுக்கு நம்ம யங் மாஸ்டர், நீ எப்படி நடுராத்திரி வந்து அறிவே இல்லாமல் ஒரு பையனோட வீட்டுக்கு வந்திருக்க, அவன் மேலே தண்ணிக்கு பதிலாக ஆசிட் தான் தூக்கி உன் மூஞ்சில் ஊற்றிருக்கணும் அப்படின்னு சொல்கிறான். சரி பொண்ணு, நீ இங்கேயே வெயிட் பண்ண, நான் உனக்காண்டி கொஞ்சம் ட்ரெஸ் எடுத்து வரேன், நான் வேறு உன் மேலே தெரியாமல் தண்ணி ஊற்றிட்டேன், நீ மன்னிச்சிரு இந்த மாதிரி சொல்லிட்டு வந்து அவன் உள்ளே போகிறான். ட்ரெஸ் எடுத்துட்டு யங் மாஸ்டர் வந்து வெளியே வரான். நீ யார், நீ எங்கேருந்து வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மர்மைட் பற்றி கேட்குறான். அதுக்கு நம்ம மர்மைட், நான் வந்து ஒரு ஹீரோயின், நான் வந்து எல்லா உலகம் ஃபுல்லாக சுற்றி இந்த மாதிரி நான் ஆர்ட்ஸ் வந்து எல்லாத்துக்குமே வந்து நான் டெலிவரி பண்ணுவேன், அது இல்லாமல் நான் வந்து ரொம்ப நல்ல பொண்ணு, யாராச்சும் வந்து இந்த மாதிரி புல்லிங் பண்ணுறாங்க, இல்லை யாராச்சும் வந்து இந்த மாதிரி தப்பு பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஏதாச்சும் எனக்கு முன்னாடி ஏதாச்சும் அநியாயம் நடந்துச்சுன்னா நான் அவங்கள சும்மா அந்த மாதிரி சொல்கிறா. இப்போ யங் மாஸ்டரோட வீட்டுக்கு வெளியே வந்து அந்த ரவுடி கும்பல்லாம் கேங்ஸ்டர்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, அவங்க வந்து திருப்பி சண்டை போட வருவாங்க. அதை பார்த்த வந்து மர்மைட் வந்து கோவப்பட்டு அவள் போய் சண்டை போடுறா அவங்க எல்லாருக்கூடையும். யங் மாஸ்டர், நீ இந்த மாதிரி தனியாக நைட் சுற்றிட்டு இருக்காத, அவங்க வீட்டுக்கு சீக்கிரமாக போகுது, ரொம்ப வந்து டேஞ்சரஸான பிளேஸ், நைட் வந்து தனியாக இருக்காத, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் ஆகாது, நான் ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லி நடந்து போகிறான் நல்லா ஜாலியாக. யங் மாஸ்டரும் பயந்து இவளுக்கு ஏதாச்சும் ஆயிருமோன்னு நினச்சிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கான். டீமன் கேன்சரான லிங் வந்து அந்த பொண்ணை போய் பார்க்குறான். அந்த பொண்ணுக்கும் அவனுக்கும் ஏதாச்சும் ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும் போல. நம்ம அது எபிசோடு போக போக நான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன். மீங்க இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் எசன்ஸ் கொடுத்துருந்தா நீ வந்து ஒன்றும் ஆவேக்காயிருவ அப்படின்னு சொல்கிறான். மார்னிங் ஆயிடுச்சு. ஒன்றும் மர்மைட் வந்து நம்ம யங் மாஸ்டர் கூட தான் இருக்கா. அவன் நல்லா சாப்பிட்டுட்டு காலையே ஒரு ஷூவை போட்டு நல்லா ஜாலியாக கடலோரம் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கா. மாஸ்டர் கிட்ட வந்து உட்காந்துட்டு, என்ன ரொம்ப ஜாலியாக இருக்க போல் அப்படின்னு கேட்க மர்மைட் சொல்கிறா, நான் வந்து உனக்கு வந்து ஒரு ஆஃபரிங் கொடுக்கேன், இந்த மாதிரி நீ வந்து நான் வந்து உனக்கு மாஸ்டராக இருக்கேன், நான் உனக்கு கொஞ்சம் ஸ்கில்ஸ் சொல்லித்தரேன், ஆனால் வந்து ஒரு கண்டிஷன், நீ வந்து எனக்கு டெய்லியும் வந்து ஸ்நாக்ஸ் வந்து எனக்கு வாங்கி கொடுக்கணும் அந்த மாதிரி சொல்கிறா. மாஸ்டர் வந்து ஓகே சொல்கிறான். அப்புறம் வந்து நம்ம மர்மைட் வந்து ஓடி போய் ஒரு 4-5 ஜாக்கி அண்ட் ஸ்டெப்பெல்லாம் போட்டு கட்டிட்டு அதை பார்த்து ஷாக்காக நம்ம யங் மாஸ்டர் பார்த்துட்ருக்கான். உடனே நம்ம மர்மைட் வந்து சரி வா நீ வந்து ப்ராக்டிஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கும் யங் மாஸ்டர் வந்து ஓடி போயிட்டு வந்து அவனும் வந்து மர்மைட் கூட சேர்ந்து ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிக்கான். அவங்களுக்குள்ள அப்படியே ஒரு நல்ல பாண்டிங் வந்து க்ரியேட் ஆகிட்டுருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக. மர்மைடோட அண்ணனும் வந்து மர்மைடை தேடி கரைக்கு வந்துட்டான். பார்த்தோன்னே மர்மைட் வந்து ஷாக் ஆகிறான், என்னடா நம்ம அண்ணன் என்னடா இங்கே பண்ணுறான்ட்டு. அவன் அண்ணன் அப்படியே கிட்ட வந்து இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு வந்து மெதுவாக கேட்கான். அம்மா வந்து தப்பாக நினச்சிக்கிறான், யாரோ வந்து இவகிட்ட போய் ஏதோ வம்பளிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு கோவமாக கிட்ட வந்து அந்த அவனோட அண்ணனை வந்து தள்ளி விட்றான். என்ன நீ பண்ணிட்டு இருக்க, அந்த பக்கம் போ அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்றான். சரி வந்து அவங்க அண்ணன் கூட வந்து ஃபைட்டுக்கு போகிறான். ஒரு கராத்தே ஸ்டெப் வந்து காமெடியாக ஏதோ பண்ணி போடுறான். அவங்க அண்ணன், டேய் ஒன்றும் நீ முளைச்சி 3 நாள் வெளில அதுக்குள்ளேயும் ஏன்ட்ட வம்பிழுக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி திருக்கி விட்டுட்டான். மனசில் என்ன பெரிய ஹீரோ நினப்பா, போடா முள்ளங்கி பையான்னு சொல்லிட்டு தள்ளி விட்றான். அப்புறமேட்டு இதுதான் எங்கள் அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு யங் மாஸ்டர்கிட்ட வந்து சொல்லவே இல்லை. யங் மாஸ்டரும் அவங்க அண்ணனும் சண்டை போட ஆரம்பிக்காங்க. உடனே வந்து மர்மைட் வந்து தடுத்து விடுதா, ஐயோ அவனை அடிக்காத சண்டை போடாதீங்கன்னு சொல்லிட்டு தடுத்து விடுதா. யங் மாஸ்டரும் மர்மைடும் அப்படியே மெல்லமாக யங் மாஸ்டரோட வீட்டுக்கு வந்து மர்மைட் வந்து கூப்பிட்டு போகிறான். அவனே மர்மைட் வந்து அந்த வீட்டை பார்த்துட்டு, உன் வீடு ரொம்ப அழகாக இருக்குது, நீ வந்து நிறைய புக்ஸ் வந்து படிப்ப போல
மறந்துட்டு வந்து நான் உனக்கு போட்டு விட்றேன் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு வந்து யங் மாஸ்டர் இல்லை நானே எனக்கு போட்டுக்க தெரியும் அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து மர்மெய்ட் வந்து உனக்கு முதுகுலையும் அடிபட்டிருக்கு, அங்கேயே மருந்து போடும், உன்னோட சட்டையை வந்து கழட்டு அப்படின்னு சொல்கிறா. அப்படியே நம்ம யங் மாஸ்டர் மருந்து போட்டுட்டு இருக்கும்போது அப்படியே ஒரு மர்மெய்டை பார்த்து ஒரு லுக் விடுதான் பாருங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க 2 பேருக்கும் கண்டிப்பாக லவ் ஸ்டார்ட் ஆயிருன்னு தான் நினைக்கிறேன். உங்கள் அங்கிள் ஜீன் வந்து டக்குன்னு ரூம்குள்ள வந்துருந்தாங்க கதவை தட்டாம. உடனே அதை பார்த்தோன்னே கதவை தட்டாம. உடனே அதை பார்த்தோன்னே யங் மாஸ்டர் மர்மெய்டும் தெரிச்சு போய் மர்மெய்டு வந்து வெளியே ஓடிடுதா டக்குன்னு. வெளியே போன மர்மெய்டு வந்து சிரிச்சிட்டு இருக்கா. அவளுக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அங்கிள் ஜின் வந்து யங் மாஸ்டர் கிட்ட என்ன யங் மாஸ்டர் என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து யங் மாஸ்டர் இந்த மாதிரி நம்மளோட கம்பெனி நிலமையை வச்சுட்டு நான் எப்படி இந்த மாதிரி டேட்லாம் பண்ண முடியும், நீங்கள் இந்த மாதிரிலாம் கிண்டல் பண்ணாதீங்க அங்கிள் அப்படின்னு சொல்கிறான். மர்மெய்டு வந்து அவன் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்களா இது யங் மாஸ்டர் இந்த மாதிரி நம்ம கம்பெனி நிலமை வச்சு நான் எப்படி டேட் பண்ணுவேன்னு. அதான் கேட்டுட்டு மர்மெய்டு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே வந்து கடற்கரைக்கு வந்துடுதா. வந்து அவங்க அண்ணன் தேடுதான். அண்ணன் குன் எங்கே போனேன்னு சொல்லிட்டு செம கடுப்பில் வந்து கத்திட்டு இருக்கா. அவங்க அண்ணன் என்ன பண்ணுறான்னா மேலே வந்து ஒரு கூடையை கவுத்துட்டு உட்காந்துட்டு இருக்கா. அதை பார்த்து அவள் தங்கச்சி வந்து நான் இனிமேல் வீட்டுக்கே வரமாட்டேன்னு அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு அவங்க அண்ணன் ஓ கதை அப்படி போதா, ஓ அழகான பையனால அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறான். அதுக்கு அவ சொல்கிறா இல்லை நான் அந்த மாதிரிலாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க. மாஸ்டர் வந்து மர்மெய்டுக்கு வந்து சமைச்சு வந்து டைனிங் டேபிளில் வச்சுருக்கான். மர்மெய்டு அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே ஸ்லோ மோஷனில் அப்படியே ஸ்டெப்ஸில் இறங்கி வரா. அதை வந்து யங் மாஸ்டர் அப்படியே பார்த்துட்ருக்கா. என்ன இவ்வளோ அழகாக இருக்கா அந்த ட்ரெஸ்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு. அவளை கிட்ட பார்த்ததுமே யங் மாஸ்டர் கையில் வச்சுக்க பவுலை வந்து கீழே போட்டுருவான். உடனே அவன் நினச்சிப்பா சரி நம்ம நல்லா இல்லை போல் அப்படின்னு நினச்சிட்டு அவள் வந்து ட்ரெஸ்ஸை 2 கிழிச்சு அந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று சைடில் அப்படியே சொருகி வச்சுக்குவா. அவள் சொல்லுவா என்னடா இது இப்போ தான் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாள். வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. ரொம்ப நல்லா இருக்குது, இதெல்லாம் நீயா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கா. அவளையும் யங் மாஸ்டர் ஆமாம் இதெல்லாம் நான் வந்து எங்கள் அங்கிள்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன், நல்லா இருக்கா, இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லிட்டு சொல்கிறான். 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே வந்து மர்மெய்ட் சொல்கிறா இந்த மாதிரி வந்து நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி உன்னை நான் பெரிய ஆளாக ஆக்குவேன், நீ வந்து ஃபைட்டிங்கில் பெரிய ஆளாக ஆகிற வரைக்கும் நான் வந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். எங்கள் மாஸ்டர் சரி நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக போய் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறான். மறுபடியும் எங்கள் மாஸ்டர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ அங்கிள் வந்து வேகமாக வந்து சீக்கிரமாக வாங்க, அங்கே நம்ம கம்பெனியில் ஒரு பிரச்சனை, சீக்கிரம் வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். உடனே மர்மெய்டும் அவன் யங் மாஸ்டரும் என்னடா சொல்லிட்டு ஆச்சரியமாக பார்க்காங்க. அதோட இந்த எபிசோட் நம்ம இந்த எபிசோடை முடிச்சுக்கலாம். இனி வரப்போகிற எபிசோடெலாம் பார்க்கணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக லைக் வந்து போட்டுருங்க. அப்படின்னா நான் இப்போ நியூவாக தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதனால் தயவுசெய்து எனக்கு எல்லோரும் சப்போர்ட்